Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. ஒரு ஊரைச் சேர்ந்த அனைவரும் கால்பந்தாட்ட வீரர்களாக உருவாகி இருக்கிறார்கள் என்றால் நம்ப முடிகிறதா? அப்படி கால்பந்தாட்டத்தையே உயிர் மூச்சாக கொண்டிருக்கும் கிராமத்தை பற்றி தற்பொழுது பார்க்கலாம். உலக அளவில் அதிக ரசிகர் பட்டாளத்தை கொண்ட கால்பந்துதான் சிவகங்கை மாவட்டம் கண்டனூர் பகுதியின் பாரம்பரிய விளையாட்டு. இங்கு ஆண் குழந்தைகள் பிறக்கும் போதே அவர்களை கால்பந்தாட்ட வீரனாக்கி பார்க்க ஆசைப்படுகின்றனர் பெற்றோர். இந்திய அளவில் சாதித்துக் கொண்டிருக்கும் பல கால்பந்தாட்ட வீரர்களை உருவாக்கியுள்ளது இந்த கிராமம். இத்தகைய சிறப்பு வாய்ந்த கண்டனூர் கிராமத்தில் கால்பந்தாட்ட வீரர்களை மெருகேற்றுவதற்காக 1973ஆம் ஆண்டிலேயே நண்பர்கள் கால்பந்தாட்ட குழு உருவாக்கப்பட்டிருக்கிறது. கால்பந்தாட்ட குழுவில் 5 வயது சிறுவர்கள் முதல் 60 வயது முதியவர்கள் வரை பயிற்சி பெற்று வருகின்றனர். ஒவ்வொரு வீரரையும் உலக அளவில் சாதிக்க வைக்கும் முனைப்பில் பயிற்சி அளித்து வருவதாக கூறுகின்றனர். எங்கள் ஊரில் ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்து 5 வயசாகிடுச்சுனாவே அவங்களுக்கு இயற்கையாகவே கால்பந்தில் ஆர்வம் வந்துடும். அதில் வீட்டில் உள்ளவங்களும் அதை ஊக்கப்படுத்தி அவங்கள கொண்டாந்து பயிற்சியில் சேர்த்துருவாங்க. அவங்கள அடுத்த லெவலில் கொண்டு போகிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணுவாங்க. இயற்கையாகவே அவங்களுக்கு ஆர்வம் வந்துடும். கால்பந்தாட்டத்தில் ஆர்வம் வந்துடும். அது போகிறதுக்கு இப்போ நானும் பிறந்ததுலேருந்து இப்போ பார்த்துட்ருக்கேன். இங்கே இந்த கால்பந்தாட்டை பார்த்துட்ருக்கேன், விளையாடிருக்கோம், இந்த கிரௌண்டில் விளையாடிருக்கோம், பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே எப்படின்னா நாங்கள் எங்கள் பிளேயர்ஸ் இது வரைக்கும் சந்தோஷ் டிராபி மாநில அளவில் விளையாடிருக்காங்க, வெளி மாநிலங்களுக்கு போய் விளையாடிருக்காங்க. இப்போ அதோட உச்சகட்டமாக சிவசக்தி நாராயணன் இந்திய அளவில் ஒரு அண்டர்-19 கேப்டனாக இருக்கார். படிப்பில் கவனம் செலுத்தும் அதே வேளையில் கால்பந்தாட்டத்தையும் உயிராக நேசிக்கும் இந்த இளைஞர்களுக்காக தரமான கால்பந்தாட்ட மைதானத்தை அரசு உருவாக்கி தர வேண்டும் என கண்டனூர் மக்கள் விரும்புகின்றனர். படிப்பையும் நல்லா நேசிப்பாங்க. அது முடிந்த படிப்பையும் நேசித்து முடித்ததும் விளையாட்டைக்கும் ரொம்ப ஆர்வத்தோடு இருப்பாங்க. இதே மைதானத்தில் விளையாண்டு சிவசக்தினா இன்றைக்கி இந்திய டீமில் ஒரு பெரிய கேப்டனாக இருக்காங்க. அதனால் நம்ம இந்த மைதானத்தை ஒரு நல்ல விளையாட்டு மைதானமாக அமைத்து தருமாறு தமிழக அரசை தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வெளிக்கொணர திறம்பட செயல்பட இந்த ஏரியாவில் கால்பந்து திடல் கிடையாது. தரமிக்க கால்பந்து திடல் கிடையாது. அந்த தரமிக்க கால்பந்து திடலை தமிழக அரசு உருவாக்கி தரணும். இந்திய கால்பந்து அணியின் நம்பிக்கை நட்சத்திரமான சிவசக்தி நாராயணன் பிறந்த இந்த மண்ணில் அவரை போல இன்னும் பல கால்பந்து வீரர்களை உருவாக்க காத்திருக்கிறது கண்டனூர் கிராமம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குமரனுடன் செய்தியாளர் நாசர். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.